மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தவேக விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 234 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவை பெற்று தாக்கல் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 6ஆம் தேதி முதலாக விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என தவேக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பினை தவேக தலைமை வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தவேகாவின் 3ஆம் ஆண்டு விழாவானது நடைபெற்ற சூழலில் இன்றைய தினம் இந்த விருப்ப மனுவிற்கான அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 234 தொகுதிகளிலுமே போட்டியிடுவதற்காக விருப்ப மனு விநியோகத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறுவதற்கு விருப்பமுடையவர்கள் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கட்சி அலுவலகத்தில் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அறிவிப்புல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுவதாகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாக திகழும் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் தீவிரமாக களமாடி வருகிறது. இந்த களத்தில் தேர்தல் அரசியல் என்பது மிக அத்தியாவசியமானது ஒன்று என்றும், ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் மட்டுமே தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும் என்றும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எழுச்சியுடன் சந்திக்க இருக்கிறோம். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் தோழர்கள் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கட்சியினுடைய தலைமை நிலைய செயலகத்தில் விருப்ப மனு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று 12 மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் எனும், இதர நாட்கள்ல 10 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் எனும், விருப்ப உள்ளவர்கள் அவற்றை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களோடு ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைச் செயலகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.